வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்குரியது. அதனால செவ்வாய் பகவானோட அம்சத்துல பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் மிருகசீரடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நில உரிமையாளரா, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டுல குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்களாம் முருகப்பெருமான் அம்சத்துல பிறந்தவங்க. அதனால கோயில்ல முருகப்பெருமான் கோயில்ல போய் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. கேது பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கும் உரியது, கேதுக்கும் உரியது. அதனால சொல்றோம், திரும்பவும் சொல்றோம், நேத்தைக்கும் இன்னைக்கும், ஏன் முந்தா நேத்துல இருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். அது குறித்து ஒன்றும் தப்பு கிடையாது. சில பல ராசிகளுக்கு மட்டும் மாறும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்குதுன்னா நேற்றைய பலனே தான் இன்னைக்கும். தினம் பலன் மாறணுங்கிற அவசியமே ஜோதிட சாஸ்திரத்துல இல்லை. தொடர்ச்சியாக 3 அல்லது 4 நாட்கள் வரலாம். நல்ல ஒரே பலன் வரலாம். நல்ல பலனும் வரலாம், கெட்ட பலனும் வரலாம், மாறியும் வரலாம். ஒன்றும் தப்பில்லை. எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, இந்த 3 தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். எப்பவுமே அது இன்னைக்கு ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தாதான் நல்ல குணங்களே ஜெயிக்கும். இன்னைக்கு கலகரிங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான மேற்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மிதுன ராசியார் நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயில்ல விளக்கேத்துங்க, வீட்டு பூஜையில விளக்கேத்துங்க, நெய் விளக்கேத்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசுல குழப்பம், தடுமாற்றம், சபலம், சஞ்சலம் எல்லாம் இருக்கும். முக்கிய முடிவு வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓடுறது கவனம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்ப முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் தசை நரமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களை, நேத்தே சொன்னோம் உடல்நலத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு. இன்னைக்கும் அதே தான். கோயில்லையும் வீட்டுலையும் நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ரொம்ப நிதானமா இருக்கணும். வண்டி ஓட்டுறதுக்கு வேணும். உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அனுகூலமான உங்களுக்கு 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பா நடக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். தைரியம் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, சுறுசுறுப்பு இருக்கு, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருக்கணும். ஆனா கஷ்டம், சபலம், சஞ்சலம் அதிகமா இருக்கு. கோயில்லையும் வீட்டுலையும் நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துனா உங்களுக்கே தெரியாம ஒரு நிதானம் வந்துடும். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் அருணனே போற்றி. அருணன் கருட பகவானுடைய அண்ணா, சூரிய பகவானோட தேரோட சாரதி. அதனால நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான மேற்கு. அனுகூலமான வெள்ளை. துளாராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசா வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனா தேவையற்ற அலைச்சல் இருக்கு. எதிர்பார்த்த முன்னேற்றம் வேலைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. கோயில்லையும் வீட்டுலையும் நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துனா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். மனசு நிதானமா இருக்கும். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப முருகப்பெருமான நினைங்க. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 3. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க. ஆனா அதை சுறுசுறுப்பு நீங்களா உங்களை ஏமாத்திக்குவீங்க. அதுதான் பிரச்சனை. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க.
உங்களை அறியாம உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும், நிதானம் வரும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் கர்ணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. உங்களுடைய பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை, தாராள மனப்பான்மை இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 6, 9, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். உங்க சுறுசுறுப்பு ஜெயிக்கும், பிடிவாதம் ஜெயிக்கும், நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 9, 4, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, வீம்பு பிடிவாதம் சொல்றதுக்கு தயக்கமா இருக்குது, வெத்து பிரச்சனை. அதனால வம்பு வழக்கு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். அனுபவத்துல பாப்பீங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது, அப்புறமும் தெரிஞ்சு என்ன பண்றது? முன்னாடியே தெரியறதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் தனலட்சுமியே போற்றி. அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. இப்படி பண்ணுனா வீண் செலவு பண்ண நீங்களாவே பண்ண நினைக்கும் போதோ அல்லது முயற்சிக்கும் போதோ தெய்வ சக்தி வந்து தடுத்துரும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 3, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. விஜயதசமி அன்னைக்கு நல்ல காரியம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம், செவ்வாய்க்கிழமையா போச்சுலாம் நினைக்காதீங்க. செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப நல்ல நாள். காலை 10:30 to 12 நல்ல நேரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.